Hey guys, welcome back to my channel. So இது மேக்கப் வீடியோன்றதுனால ஒரு க்ளோஸ் லுக் ஆஃப் ஃபேஸ் அண்ட் உங்களுக்கு மேக்கப் நேச்சுரலாக இருக்கணும், க்ளோவியாக இருக்கணும், ஸ்கின் லைக்காக இருக்கணும் அண்ட் இது எல்லாமே வித்தவுட் ஃபவுண்டேஷன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. எவ்ரிடே மேக்கப் லுக் ஃபார் ஆஃபீஸ் ஆர் காலேஜ். ஸோ நீங்கள் அங்கெல்லாம் வந்துட்டு இதை வேர் பண்ணிட்டு போகிறீங்கன்னா யார் பார்த்தாலும் என்னடா இது இந்த பொண்ணு இவ்வளோ மேக்கப் போட்டிருக்குன்னு சொல்லாத மாதிரி ஒரு மேக்கப் லுக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ வேணும்னா நிறைய மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுனாலும் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நிவ்யா சாஃப்ட்லேருந்து இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஜென்ரஸாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் போட்டதுமே நீங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது தெரியும், நல்ல ஃபேஸ் க்ளோவாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததும் ஸ்கின் ட்ரையாக இருந்ததுனா கூட நீங்கள் ஆஃப்டர் அப்ளைங் மாய்ஸ்சரைசர் உங்கள் ஃபேஸ் வந்துட்டு நல்ல க்ளோவியாக இருக்கும், பேசிக்காக ஹைட்ரேட்டடாக இருக்கும். இதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணி ஆகணும். எவ்ரிடேக்குனா கூட கண்டிப்பாக ப்ரைமர் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு சின்னதாக ஓப்பன் போர்ஸ் இருந்ததுன்னா கூட அதை கவர் பண்ணி காமிக்கும். ஓப்பன் போர்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு நீங்கள் இதுக்கு மேலே அப்ளை பண்ணுற லேயருக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பர் பேஸாக இருக்கும். டேரெக்டாக மேக்கப் உங்களோட ஸ்கின்ல பெனட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். இப்போ பண்ண போகிற ஸ்டெப், உங்களுக்கு ஸ்கின் ஈவன் டோனில் இருக்குன்னா தேவையில்லை, அன்ஈவனாக இருக்குது, இந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்குன்னா மட்டும் நீங்கள் இதை பண்ணால் போதும். நான் கொஞ்சமாக இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற கன்சீலர் எடுத்து கண்ணுக்கடியில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் வாய் சுற்றியும் வந்து லைட்டாக போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம இன்றைக்கி பிபி க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறோம். ஃபவுண்டேஷனுக்கு பதிலில் ஃபவுண்டேஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா இன் பர்சன் நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு மேக்கப் தனியாக போட்ட மாதிரி தெரியும். ஆனால் பிபி க்ரீம் லைக் உங்களுக்கு ஒரு செகண்ட் லேயர் ஆஃப் ஒரு ஸ்கின் மாதிரி தான் இருக்கும், ஃப்ளாலெஸ்ஸாக. நம்ம ஆல்ரெடி ஆரஞ்ச் கரெக்டரும் போட்டுக்கிறதுனால உங்களுக்கு அந்த க்ரேயெல்லாம் ஆகாது. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பிபி க்ரீம் டேரெக்டாக அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு க்ளோவியாகவும் இருக்கும் அண்ட் ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷும் கொடுக்கும். இதுக்கு மேலே செட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக ஐப்ரோஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிக்க போகிறோம். மற்ற ஸ்டெப்ஸில் எது ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் இல்லைனாலும் நீங்கள் ஒரு ஐப்ரோஸ் வந்துட்டு நல்லா ஃபில் பண்ணி ஒரு லிப்ஸ்டிக் போட்டிங்கனாவே உங்கள் ஃபேஸ் வந்துட்டு நல்லா ப்ரைட்டாக எடுத்து காமிக்கும். ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எவ்ரிடே லுக்னால் கூட நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக ஐப்ரோஸ்க்காக கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா டிஃபைன் பண்ணி வரைஞ்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களோட ஃபேஸ் வந்துட்டு நல்லா அழகாக தெரியும். ஆட்-ஆனுக்காக ஒரு ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன். இது வந்து எர்த் ரிதம்லேருந்து லிப் அண்ட் சீக் டென்ட்டு நான் ரெட் ஷேடில் எடுத்திருக்கேன். லைக் கொஞ்சம் டஸ்கி சைடில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த கலர் வந்துட்டு சூப்பர்பாக இருக்கும். இது லைக் ஒரு சூப்பர்பான ஒரு ஃப்ளஷ் ஆஃப் கலர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்கின்குள்ளவே ஒரு அழகான ஒரு ரெட்டிஷ் பிங்க் க்ளோ இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் வித் அண்ட் வித்தவுட் ப்ளஷ் போய் பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிராண்ட்லேருந்து நான் ப்ராடக்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். நல்ல பிக்மெண்டடாக இருந்தது அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, நேச்சுரலாகவும் தெரிஞ்சது அண்ட் கொஞ்சம் கூட கேக்கியாக இல்லை தனியாக ஏதோ ஒன்று நம்ம வேறு கலரில் அப்ளை பண்ணியிருக்கோன்ற மாதிரி இல்லாமல் ஸ்கின்குள்ளே பிளெண்ட் ஆகி சூப்பராக இருந்தது. அண்ட் இதுக்கு மேலே நான் இன்றைக்கி காஜல் அப்ளை பண்ணுறேன். காஜல் வந்துட்டு லைக் டைட் லைன் மட்டும் பண்ணிக்கிறேன், அப்பர் அண்ட் லோவர் லேஷ் லைனில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கீழே மட்டும் வாட்டர் லைனில் மிடில் இருந்து எண்ட் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காஜல் அப்ளை பண்ணி அதை நல்லா விரல் வச்சே வந்துட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தட் அது உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும், தனியாக ஒரு லைன் மாதிரி வரைஞ்ச மாதிரி இல்லாமல் கண்ணுக்கடியில் கொஞ்சம் நேச்சுரலாக தெரியறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறேன். மேலே எதுவும் தனியாக நான் ஐலைனர் போடல, டேரெக்டாக மஸ்காரா மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். எவ்ரிடேக்கு எனக்கு இது வந்து ரீசெண்டாக பிடிச்ச ஒரு மெத்தடாக இருக்குது. மஸ்காரா மட்டும் நல்லா 2 கோட் வந்துட்டு போட்டுக்கிறேன். ஸோ அது பண்ணாவே உங்களுக்கு லேஷ் நல்லா லிஃப்டடாக தெரியும். நான் இன்றைக்கி ரீசெண்டாக வாங்கின ப்ளம் பிராண்ட்லேருந்து இந்த மஸ்காரா நல்லா இருந்தது. எவ்ரிடேக்கு மோஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு லாங் ஸ்டே இருக்கிற ஒரு லிப்ஸ்டிக் போனீங்கன்னா நல்லது. நான் Maybelline சூப்பர் ஸ்டேலேருந்து இந்த ஒரு லிப்ஸ்டிக் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஷேட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் பிராண்ட்லேருந்து வர்ற இந்த ரேஞ்ச் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு அழியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக வந்து திரும்ப அப்ளை பண்ணுற நெசசிட்டி இருக்காது. மோஸ்ட்லி நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்காது இல்லைங்களா. ஸோ இதுதான் ஃபைனல் கம்ப்ளீட்டட் லுக் கைஸ். உங்களுக்கு இது பார்த்தா தெரியும் கொஞ்சம் கூட எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது அண்ட் அட் தி சேம் டைம் நல்லா க்ளோவியாகவும் இருக்கும். எவ்ரிடேக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த லுக் வந்துட்டு எப்படி பிடிச்சிருக்குன்றதையுமே எனக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.